அம்மா முன்னாடி கூட செஞ்சுக்காங்க சிரிக்கிறதுலே இவன் டவுட்டா போனா போகட்டும். சரி எல்மா எல்லாம் போகுதியா நம்ம பேசி வர நீ தானே போனா போட்டும் நம்ம பேச வர நேரம் இல்ல. நாட்டுக்கு நாடு மகா நாடு மகா நாட்டுக்கு பள்ளி நாட்டுக்கு நாடு மகா நாடு பீமன் செத்து நான்கு ஊருக்கு தோண்டி அப்படி வளர்த்துட்டு போயோ அப்படியா அப்படி இருக்க. சரி நாட்டுக்கு நாடு மகா நாடு மகா நாட்டுக்கு பாருங்க மச்ச நாடு கண்டிப்பா எங்களுக்கு ஒரு மச்ச நாடு. இது அக்ராரம் வந்து கண்டிப்பா மச்ச நாடு. மச்ச நாடு எங்குமே கிடையாது. ஆமா தண்ணி தண்ணி சாப்பிடுற நாடு எங்களுக்கு இல்லைங்க. இன்னைக்கு மேலதான் ஓட்டு போட்டு அப்படி அப்படி நல்ல நாடு மச்ச நாட்டுக்கு பேர் போனா இந்த வருஷத்துல நாங்க இருப்பதே மச்ச நாடு. உனக்கு ரொம்ப கஷ்டமாக்குது. அப்படியா அப்படி மச்ச நாட்டுக்கு பேர் வேணா ஒப்பான அக்கராகரம் மாநகரம் நாய்கள் சூத்து கொழுப்பு அது என்ன பண்ணுது சார் அப்படி இருக்கும் போது இந்த மச்ச நாட்டுல இருக்கின்ற போது அக்ராகரம் மாநகரம் இந்த இரவு ஒரு நாள் எதற்காக நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கன்வின்சம் இன்னைக்கு விட்டது அம்மா பாஞ்சாலி அம்மா. ஆமா அப்பா அம்மா பேரு கட்டது. ஆமா பாஞ்சாலி அம்மா. அந்த பாஞ்சாலி அம்மா செத்து தெய்வலோகம் மாண்டு மண்ணு லோகம் அதை வைத்து இன்றைக்கு ஒரு இரவு கண் விழிச்சு நம்மளுக்கு இந்த சாமி பாஞ்சாலி சாமியா இல்ல மாரியம்மா எல்லாம் ஒண்ணுதான். சரி அந்த அம்மா முதல்ல அவளுக்கு தான் முதல். ஆமா ஏன்னா அதை வச்சுட்டு நம்ம ஆடுறோம். நம்ம ஊர்ல ராஜா அவங்க அம்மா அவங்களுடைய அப்பா பரம்பரை ஆட்டக்காரர். ஆமா எங்க வாஜோட சேர்ந்து செத்து தெய்வலோகம் மாண்டு மண்டலம் இன்று இரவு நம்மளுக்கு கண்விழித்தோம். அப்படி சரி அதற்காக நிக்கிறார். சரி போனால் போட்டு நான் என்ன சபை நாடு வருகின்ற போது நான் யாரு எந்த நாட்டாரும் நீ யாரு எந்த ஊரு
பிரச்சனை இல்ல. அப்பயே மட்டும் படம் ஓடுறவனே ஒரு 1/2 மணி நேரம் ஒண்ணுக்கு லீவ் விடுவான். கண்டிப்பா என்ன போயிட்டு போட்டு படம் இருக்கிறான். ஆமா அதெல்லாம் முடிஞ்சே கண்டிப்பா. ஏன்னா எவ்வளவு காசு கொடுத்துப்பாங்க. கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அதனால எத்தனை பாரத காசெல்லாம் ஏமாத்தினா யாராரு தின்னாலும் தெரியல. இல்ல இன்னும் அனுபவிச்சு நம்ம தெரியல. நாங்க பிறந்தது 2 பேர். யாராரு நீங்க பிறந்தது 2 பேர் அண்ணன்மியா? ஆமா. சரி. அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி. நான் ஒருத்தன் எங்க தம்பி ஒருத்தன். சரி. என் பேரு கண்ணாடி. சரி. என் தம்பி பேரு எண்ணாடி. உன் பேரு கண்ணாடி, உன் தம்பி பேரு எண்ணாடி. எண்ணாடி. நல்ல பேர் தான். இப்ப நான் வயசாகி நான் செத்துட்டேன்னு வை. ஆமா. என் பேரு கண்ணாடி. நான் செத்துட்டேன்னு வை. செத்துட்டா. உயிரோட இருக்கிறவன் யாரு? எண்ணாடி. நீதான் சொல்லு எண்ணாடி. கண்டிப்பாக நான் எங்கேயோ போய் நினைச்சேன். கரெக்டா வந்துச்சு. பரவாயில்ல. சரி. அப்படியே இருந்தாங்க தம்பி. சரி. நேரங்கள் அப்படியே இருந்தாலே எப்படி நான் சொன்னேன். இவ்வளவு நாலு நகர தாய் என்னவா ஆமாங்க ஆகட்டா. குந்தி மக்கள் 5 பேர். குந்தி மக்கள் 5 பேர். பாண்ட மகாராஜன் சொன்னார். பஞ்ச பாண்டவர் 5 பேர். எப்படியா? பஞ்ச பாண்டவர் 5 பேர். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பஞ்ச போலவாக பிறந்தோம். சரி. சரி ரொம்ப பாது வைக்கிறான். சரி. அப்படியே இருந்தாலே இந்த தினத்துல சாமி சொல்லிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டோம். சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. நிறைய பேர் பேசிக்கிறாங்க. எப்படி? இந்த திருப்பதி சாமி எந்த மாதிரி இருக்குது? படக்கமலையா? அதான் என்ன ஆந்திராவில் இருக்குது. ஆந்திராவில் இருக்குது. மலை பேர் சொல்லையா? திருமலை. திருமலை. என்னடா டவுட்? 7 மாலன்றாங்க. 7 மலைன்னு சொல்றாங்க. ஓ திருமலைன்னு சொல்றாங்க. அவரு மட்டும் 7 மலை இருக்கிறாரு. எங்க அம்மாக்கு 2 மலை. பேசுறியா அப்படி அண்ணா அழைப்பு தம்பி பாரு அனைத்து பேர் வந்து பாதத்தில் அநேக
இருப்பாய். சுகமாக வாழ்வேன் என்று ஆமா சொன்ன வார்த்தை என் காதல இன்பமாக கேட்கிறது அண்ணா. உண்மைதானப்பா. சொல்லுப்பா. இதுவரையும் ஏய், பிறந்து இந்த நாட்டிலே ஆண்டு ஆமா 56 நாடு. கண்டிப்பா. அந்த 56 நாட்டிலே ஆஹா. இதுவரைக்கும் நம்ம சந்தோஷமாக எப்பவுமே இருந்ததில்லை. உண்மைதான். நாம பிறந்தது கானகம். பிறந்தது கானகம். இருப்பது கானகம். இருப்பதே கானகம். உண்மைதான். பிறந்தது நாட்டிலே. ஆமா. நாட்டிலே பிறந்து நம்ம எந்த சந்தோஷமா அடையவில்லை அண்ணா. கண்டிப்பாப்பா. இது செய்தது யாரு? நான் தானப்பா. நீதான். கண்டிப்பா இது செய்தது நான் தான். என்னுடைய அண்ணன் தம்பிமார்களே. சூதாடும் போது சூதாடினே அந்த சூதில் வைத்து பந்து என்று சொன்ன என் கட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? சொல்லுப்பா. கண்டிப்பா சொல்ல கிடையாது. தெரியாது. அது நாடு இறந்தேன். ஆனா நகரம் இறந்தேன். நாடு நகரம் இறந்தேன். தம்பிமார்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஆனா தம்பிமார்களே தெரியாம தவறு செய்து விட்டேன். நாடு நகரம் இறந்து விட்டேன். கண்டிப்பாப்பா. ஒரு வார்த்தை சொல்லலை. அதுக்கு கிடையாது. அதுக்கு மாறாமல் ஓஹோ உன் தம்பிமார்கள் கூட பிறந்த பாசத்துக்காக 4 பேரை வைத்து ஆடினேன். சூதாடி விட்டேன். அந்த சூதில் வைத்து ஆடினேன். அந்த நேரத்துல அண்ணா, அவங்க வேலை கொழுப்பு பேசுறாங்க. அந்த நேரத்துல ஓஹோ தம்பிமார்களே ஒரு வார்த்தை தம்பிமார்களை பறக்கலமாக வச்சிருவேன். போக்குமா ஜெயிக்குமா தெரியாது. அதனால அந்த இடத்துல ஒரு வார்த்தை கேட்டேன். ஆமாப்பா. அப்ப கூட எங்களை கேட்கல. கேட்கவில்லை. ஆனால் அண்ணா எங்களை 5 பேரு 4 பேர் வைத்து அழைத்தது உன்னோட பிறந்தவன். நம்மளையுமே வந்தாலே நம்மளை மீறி உண்மைதான். நம்மளை மாலையிட்டு தம்பி கொடுமைக்காக நம்ம இடத்துல வந்து அடைக்கலம் கொடுத்தாலே கண்டிப்பா. பத்திரி பாஞ்சாலி உண்மைதான். அவரை வைத்தாடினே. அப்படியான ஒரு வார்த்தை எங்களை கேட்க கூடாது. கேட்கவில்லை அப்பா. அப்ப கூட கேட்கல. ஆமா அனைத்து ஆடி தோத்து நாடு இறந்து நகரம் இறந்து உப்பு சட்டி வரைக்கும் அனைத்து இறந்து விட்டு எங்களை வைத்து இருந்தேன். பத்திரி பாஞ்சாலி வைத்து வந்தேன். தோற்று விட்டேன். அத்தனை தோத்து ஆமா நிறமாறமாக மரம் போல அந்த இடத்துல நின்று இந்த பூஜாகப்பட்டது. காலையில இறந்தா சூரிய முகத்தமில்லை தடாகத்திலே பார்த்தா தாமரை முத்தானது எப்படி மலர்கிறதோ அதன் போல இருக்க வச்ச முகம். தம்பிமார வைத்து இறந்து விட்டமே. பத்தினி பாஞ்சாலை இறந்து விட்டமே. நாடு நகர் எப்படி சட்டு அழைத்து இறந்து விட்டமே. கீழே கவர்ந்த முகம் இது வெறியும் சந்தோஷங்கள் உன் முகத்தை நான் பார்க்கவில்லையா? நேற்றோடு எத்தனாவது வனம் 12 வனம் உனக்கு வெட்டது என்ன முடிந்து விட்டது. இருப்பதே ஒரே வனம். ஆமா அந்த 1 வருஷ காலம் கழித்தா நாடு கிடைக்கும் அண்ணா. தெரியவில்லை. பாஞ்சாலிய சூதாடும் போது ஊமி நின்றா சரி ஆடி இழந்தே நாடு இழந்தோம் நகர் இழந்தோம் அத்தனை இழந்து விட்டோம். அத்தனை கட்டுப்பட்டு 12 வருஷம் வனவாசம் வந்தோம். இந்த 1 ஆண்டு 5 வாசம் கண்டிப்பா நான் வரமாட்டேன். உன் வார்த்தையை கேட்டு நான் வரமாட்டேன். சரி இருப்பா ஒரு சமாச்சாரம். என்ன நீ எங்கேயான போகும்போது நல்லா தான் இருக்கிறேன். ஆட்டுக்கு வந்த மட்டும் என் 4 மணிக்கெல்லாம் போன் பண்றீங்க. எவ்வளவு பண்றேன்? இருந்தாலும் இந்த ஓராண்டு 5வது மாசம் கழிப்பதற்காக நம்ம எங்க போவதுன்னு தெரியாது. அதனால இந்த கண்ணிமை எப்படி கற்காதோ அந்த கருணாகர மூர்த்தி நினைத்தது உண்டானால் ஏதாவது வழி பிறக்குமா? ஆமா ஆண்டவரை பார்க்கலாமா? நினைக்கலாம். அப்படியே கண்ணகில் வர வேண்டுமே கருவூல காட்சி தர வேண்டுமே. மண்ணில பாதருக்கு என்ன சாரி கொடுத்தாய் தோகையதற்கு குழந்தையது பிறந்தாய். ஒரு புரியவன் குறித்து
போய் நீ பூஜை பண்ணி கிளம்புங்க. அந்தவா இந்த கண்ணிமை எப்படி காக்கிறதோ போல வந்துவிட்ட என் சுவாமி ஆதி மகனே பாமி உங்கள் பொன்னான பாதத்துக்கு இந்த பாண்டு மைந்தன் தர்மராஜன் போனாக போய் வணக்கம் சுவாமி. சுகமாக வாழ்ந்திருப்பா எழுந்திரப்பா வேமா பாதம் பாணித்ததானம் தர்மநந்தனாமோ ஸ்ரீமசனே சேவித்தபடியினால் சுகமாக வாழ்ந்திருப்போம் இருக்கிறப்பா சுகமாக இருக்கிறோம். இந்த காட்டிலே பார்த்தவுடனேயே இந்த காட்டிலே சுகமாக சொல்லிட்டியே. ஆமா சுகமாக இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் ஆசீர்வாதம் யாருமே பாதம் அணிந்தால் நல்லா இருந்திருந்தால் பாக்கியம் வரும். எல்லாரும் சொல்லிட்டாங்க சுகமா இருந்து சொன்னியே. நாங்க சுகமா இருக்கிறோம். அந்த காட்டிலே வந்து இந்த காட்டு மேட்டில இந்த கண்ணிமை எப்படி காணிக்கிறதோ உங்களோட பார்வை இருந்தால் இந்த கடவுள் பார்வை இருந்தால் போதும். இந்த கண்ணிமை எப்படி காக்கிறதோ அதே போல எங்களை காத்து வருகிறார் சாமி. 12 வருடம் இந்த பெரியோர்கிட்ட கட்டளைப்படி 12 முடிந்து விட்டது. இந்த கானகத்துல முடிஞ்சு வச்சு இன்றோடு முடிந்து விட்டது. ஒரு ஆண்டு 5 மாசம் கழிப்பதற்காக நாங்க என்னங்க செய்யணும், எப்படி செய்யணும், நாங்க எப்படி உருவத்தை மாற்ற வேண்டும் சுவாமி. இன்றோடு 12 வருடம் காணம் முடித்து விட்டோம். இந்த ஓராண்டு 5வது மாசம் எப்படி துளைப்பது? ஓராண்டு நாட்டில் இருக்கணும். ஆனா பாண்டவர் தெரிந்ததே உண்டானால் மீண்டும் 12 ஓராண்டு 5வது 13க்கு 13 26 வருடம் காணகம் மீண்டும் ஓட்டி விடுமா? அதற்கு என்ன வழி கேட்கிறார். ஆனால் தர்மா ஒளிவனவாசம் என்றால் என்ன தெரியுமா? உருவத்தை மாத்தணும். ஆமா எப்படி மாற்ற வேண்டும்? உருவத்தை மாத்தணும். எப்படி உருவத்தை மாத்த வேண்டும் தெரியுமா? எப்படி நீ எங்கு பற்ற போக வேண்டும்? எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? விளாடப்புறம். நீ எங்கு பற்ற போக வேண்டும்? பீமா நீ பலாயனாக சோராய்க்குடைய பலாயனாக போக வேண்டும். தமிழ் பாபா. ஆமா தம்பிமார்கள் அர்ஜுனன் பேடியாக போக வேண்டும். நகுலன் தந்திரப்பாளர்கள போக வேண்டுமா? போக வேண்டும். ஆமா சாமி நாங்க அப்படியே போறோங்க. தங்கச்சி எப்படி போகணும் சாமி? தங்க பாஞ்சாலி பணிப்பெண்ணாக போக வேண்டும். போகணும். விருதசாரணி. ஆமா சொல்லக்கூடிய ஒரு ஏவல பெண்ணா போகணுமா? ஏவல பெண்ணா போகணும். அவர்கள் சாமி நாங்க அந்த வனத்துல போன உடனே வனத்தை விட்டு நாட்டுக்கு போறாங்க. நாட்டுக்கு போன உடனே அந்த விவசாயம் பண்றது எப்படி எங்களுக்கு வழி? அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் தங்க பாஞ்சாலியை அழைத்து இப்போ அழைத்து அத்திபுரம் அனுப்ப வேண்டும். அப்படியா? ஆமா குறி சொல்லி எப்படி போகணும் சாமி? இப்ப அவ புரட்சியாக உருவமாறு மாறி போக வேண்டும்.
எல்லாருக்கும் வாசனை சொல்ற எனக்கு ஒரு வாசனை சொல்ல மாட்டியா என்ன எனக்கு நான் இவ்வளவு தூரம் வந்து ஆட்டா இருக்கிறேன் என் வீட்டுக்காரி வீட்டுல வண்டியே போல என்ன சரி போச்சு அப்படி ஒரு குச்சி ஒரு ஆடவனை போட்டு படுத்திருக்கின்றான் கூட என் வீட்டுல யாரும் அழி முடியாது நானா வாட்டல்லாத வீடு கட்டிக்கிறேன் கடகால் நோடிச்சே 5 வருஷம் ஆயிக்குது கடகால் நோடிச்சே 5 வருஷம் ஆயிக்குது பேஸ் மட்டும் போறதுக்கு 30 வருஷம் ஆயிக்குது ஒரு நிமிஷம் எவ்வளவு 5 எவ்வளவு ஆச்சு 45 எவ்வளவு வயசாகுது உனக்கு எனக்கு 29 29 வயசு ஆகுதுன்னா 45 வருஷத்துக்கு கணக்கு சொல்றான் அட இதெல்லாம் நானா செஞ்சேன் கடகால் நோடிருந்து எங்க தாத்தா சரி பேஸ் மட்டும் போறது எங்க அப்பா பெயிண்ட் அடிக்கிறது ஊடியே கட்டல பெருசா வீடு கட்டுக்குவோம் அது மேல மயில கட்டுறோம் சரி கடகால் நோடி எங்க தாத்தா செத்து போயிட்டோம் சரி பேஸ் மட்டும் போய் எங்க அப்பா செத்து போயிட்டோம் அது மாதிரி நான் வீடு கட்டி நான் சாப்பிட்டேன் ஆனால் தர்மநாதனா அசனாபுரி சென்று என் தங்கையாகிய பாஞ்சாலி புரட்சியாக உருவமாறி அசனாபுரம் சென்று குறி உரைத்து கருத்த சன்னல் வாங்கி வந்து ஒரு ஆண்டு அஞ்சாவது வருஷத்தை கழிக்க வேண்டும். தங்கச்சி கூப்பிடணுமா? ஆமா உண்மைதான். உங்க தங்கச்சி கூப்பிட்டாலும் சரி இல்ல நீ இப்படியே விட்டாலும் சரி அது உன்னோட சமாச்சாரம். சரி நான் போய் இடத்தை சேர்த்தா நான் இடத்துக்கு ஆகட்டும் போயிட்டா உருவத்தை மாற்றி வர வேண்டும். சக்தி 3.25 காது கேக்குதா? மாற்றி புரட்சி உருவமாக வர வேண்டும். அப்படியா? ஆமா. உருவத்தை மாற்றி புரட்சியா வராங்க. சீக்கிரம் ஆமா